ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சமூக தப்பங்கள். யாத்ராகமம் 25:30 சொல்கிறது, மேஜையின் மேல் நித்தமும் என் சந்நிதியில் சமூக தப்பங்களை வைக்க கடவாய். தேவ சமூகத்தை நாம் நாடுவதுடன் அதன் சந்தோஷத்தினால் நிரப்பப்படவும் வேண்டும். மட்டுமல்ல, தேவ சமூகத்தில் இருக்கும் அப்பங்கள் நம்முடைய ஆன்மீக உணவாக இருக்க வேண்டும். சரீரத்திற்கு எப்படி உணவு தேவையோ அதுபோலவே ஆத்துமாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை அத்தியாவசிய தேவையாய் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சமூக தப்பங்களுக்கான உபதேசங்களை கொடுத்தார். அந்த சமூக தப்பங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும் பரிசுத்த மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த சமூக தப்பங்களை குறித்த உபதேசங்களை லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 5-9 வரையிலுள்ள வேத பகுதியில் நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் மன்னாவை பொழிந்தருள பண்ணி அவர்களது தேவைக்கும் அதிகமாகவே கொடுத்தார். ஆனால் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாஞ்சையாயிருந்து தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தவர்களுக்கு மட்டுமே அந்த சமூகத்தின் அப்பம் கிடைத்தது. எல்லா மனிதர்களும் வாசிக்கும்படி கர்த்தர் தமது வார்த்தையை வேத வசனங்களாக கொடுத்திருக்கிறார். இதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னா. அவருடைய சமூகத்தை நாடி வாஞ்சித்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுக்கு வேதத்தின் வெளிப்பாடுகளையும் ஆழமான ரகசியங்களையும் உன்னதமான உபதேசங்களையும் வெளிப்படுத்தி தருகிறார். இது தேவ சமூகத்து அப்பம். தேவ சமூகத்தை வாஞ்சிக்க ஆர்வமில்லாதவர்கள் அந்த வெளிப்பாடுகளை பெறவே முடியாது. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்கள் அந்த தேவ சமூகத்தின் அப்பத்தை அவருடைய சமூகத்திலே புசித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் நம்மையே ஆசாரியர்களாக்கி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நாம் அப்பம் உண்ணாமல் இருந்தால் ஆவிக்குரிய பலனை இழந்து போவோம். உள்ளான மனுஷனிலே வல்லமை இருக்காது. சத்துருவனுடைய போராட்டங்களை எதிர்த்து நிற்கவும் முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் வருவதற்கு முன்பு நாம் தேவ சமூகத்தை அணுகி அவருடைய பிரசன்னத்தில் வேத வாக்கியங்களில் உள்ள வாக்குத்தத்தங்களை ஆவலோடு புசிக்க வேண்டும். நமக்காக அடுக்கடுக்காக 12 அப்பங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த 12 அப்பங்கள் என்பது அப்போஸ்தல உபதேசங்களை குறிக்கிறது. இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் அல்லவா? அவர்கள் மூலமாய் தனிப்பட்ட மனிதனுடைய ஜீவியத்திற்கும் சபையின் வளர்ச்சிக்கும் அப்போஸ்தல உபதேசங்களை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? அநேகர் போதுமான சமூக தப்பங்களை புசிக்காததால் சிறு சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். அவர்களுடைய உள்ளான மனுஷனில் பலனில்லாமல் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தை மட்டுமல்ல, தேவ சமூகத்தின் அப்பங்களாகிய வேதத்தின் வெளிப்பாடுகளையும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள முன்வாருங்கள். இன்றைய நினைவிற்கு எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. இன்றைய வேத வாசிப்பு காலை யோபு 28
மற்றும் 29 அதிகாரங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13 அதிகாரம் 1 25 முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தேவனுடைய சமூகத்தையும் தேவ சமூகத்தின் அப்பங்களையும் நாடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.